எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ராகி சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி சிப்ஸ் கடையில வாங்குறதை விட ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நல்லா கிறிஸ்பியா செய்ய முடியும். வீட்ல நிறைய பேர் செஞ்சு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஹார்டா கூட சில பேருக்கு வந்திருக்கும். ஆனா நான் சொல்ற இந்த மெத்தட்ல பண்ணினீங்க அப்படினா நல்லா கிறிஸ்பியாவும் ஹார்டா இல்லாம நல்லா வரும். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். ராகி சிப்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். நீங்க எந்த கப்ல ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல 3/4 கப் வந்து கோதுமை மாவு, அதே கப்ல ஒரு 1/2 கப் வந்துட்டு அரிசி மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா. கடையில சாப்பிடுற மாதிரி ஒரு ஃப்ளேவர் வேணும்னா நீங்க இந்த சாட் மசாலா சேர்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படி வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்துக்கலாம். இதுல நீங்க கொஞ்சமா நல்ல வாசனைக்காக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸா நம்ம பிசைஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம அந்த முறுக்கு குழல்ல போட்டு சுடும்போது உங்களுக்கு ஈஸியா வரும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க இப்போ நான் நல்லா இத பிசைஞ்சிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இப்படி இருந்தா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா சூடு பண்ண எண்ணெய். இந்த சூடு பண்ணி ஏன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேக்குறோம் அப்படினா சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இத பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இத பொரிச்சு எடுத்துறலாம். இத பொரிக்கிறதுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற முறுக்கு குழல்ல பக்கோடா அச்சு இருக்கும் இல்லைங்களா, அதுல தான் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுறலாம். இந்த மாதிரி அளவளவா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுறலாம். பாருங்க இப்போ நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சிடும். அப்புறம் சிப்ஸ் வந்து கருகுன மாதிரி இருக்கும். இது கரெக்டாக இருக்கும், எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ராகி சிப்ஸ் இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த சிப்ஸை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும், கெடவும் கெடாது. கொஞ்சம் கூட இது வந்து ஆயிலியாகவே இருக்காது. போட்டு வச்சுட்டு குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் இதை கொடுக்கலாம். கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சதை கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதே நேரத்தில் நல்லா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த சிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு என்னோடய குட்டி பாப்பா உங்களுக்கு சாப்பிட்டே காமிப்பா பாருங்கள். அவ்வளோதாங்க, நான் ரிசல்ட்டே காமிச்சிட்டேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ராகியை வச்சு ராகி பர்ஃபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க்கை போய் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப சத்தானது. கூடவே நான் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் ஐடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.